தென்னங்கன்று பதியம் போடும் முறை, நாட்டு தென்னங்கன்று பதியம் போடும் முறை எப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம வந்து கொஞ்சம் ஒரு பெட்டு மாதிரி அந்த போட்டுட்டாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கொஞ்சம் பெட் மாதிரி போடணும். இந்த மாதிரி பெட் மாதிரி போட்டு கொஞ்சம் நம்ம தேங்காய் வந்து மூங்காத மாதிரி லைட்டாக 1/2 இன்ச்சு மட்டும் வெளில தெரிஞ்ச மாதிரி நம்ம குளிக்க வந்துட்டு அதில் வந்து நம்ம எறும்பொடி போடணும். இந்த மாதிரி போட்டுருக்காங்க செய்வாங்க. இந்த மாதிரி எறும்பொடி போட்டோன்னா நமக்கு வந்து அடுத்து அந்த எறும்பொடியால் வந்து காயில் வந்து கரையான் எறும்பு இந்த மாதிரி எதுவும் போகாமல் கேட்டு நல்லது. அதுக்கப்புறம் வந்து இந்த காயெலாம் 70 வருஷம் 80 வருஷம் மரத்துலேருந்து எடுத்த காய். இந்த மாதிரி நல்ல காயிலேருந்து தான் நாங்கள் வந்து காய் எடுத்து நாங்கள் பதியம் போடுறோம். இந்த காயெல்லாம் டேரெக்ட் அப்படியே போடலாமான்னு கேட்டிங்கன்னா அப்படி போடுறதோட ஆனால் சாஃப்ட்னு ஒரு பொடி இருக்கும், ஒரு மருந்து இருக்கும். அந்த எடுத்து நம்ம தண்ணியில் கலந்து தேங்காவை முக்கி ஒரு முக்கி கொடுத்து நம்ம பதியம் போடுறது கொஞ்சம் நல்லது. இப்போ வந்து மண்ணை வந்து நீங்கள் போடுறப்போ லைட்டாக காய் தான் சாய தான் செய்யும். அந்த காய் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். இப்போ அந்த தென்னங்கன்றுலாம் பார்த்தீங்கன்னா நாங்களே பதியம் போட்டு எடுத்துக்கிறது தான். இந்த கன்று இந்த மாதிரி கன்றுலாம் வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் கேட்கலாம், இந்த தென்னங்கன்று போட்டிருக்கீங்களே இப்போ போட்டு வந்து இது எப்போ முளைக்கும் அப்படின்னா கரெக்டாக 90 நாள் ஆகும். 90 நாள் கழிச்சு இது முளைக்கும். நம்ம வந்து நீங்கள் இப்போ ஒரு வேளை சேல் பண்ணுறது இருந்தால் இந்த கண்ணை வந்து கரெக்டாக 120 நாள் கழித்து நீங்கள் சேல் பண்ணலாம். 120 நாள் நாங்கள் கணக்கு எடுத்துக்கலாம், நீங்கள் 120 நாள் எடுத்துக்கலாம், இல்லைன்னா 130 நாள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து சேல் பண்ணலாம். இது நீங்கள் வந்து இடத்துல அங்கேயும் இங்கேயும் அங்கே போகிறீங்கன்னா நீங்கள் கரெக்டாக 100 நாளே எடுத்து போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம காய் வந்து ஒரே இடத்துல தானே போகிறோம். அதனால வந்து அப்படி நம்ம சேல் பண்ணுறது வந்து வேறு இடத்துக்கு போகிறோம்னா 120 நாள் கரெக்டாக கணக்கு வச்சு போகிறோம். அப்போ நம்ம இப்படி போட்டதுக்கப்புறம் வந்தால் இப்போ வந்து சொன்னே பார்த்தீங்கன்னா நீங்கள் மம்பட்டி இருக்குல்ல, மம்பட்டியை திருப்பி வச்சு மண் கொஞ்சம் காய் கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் மம்பட்டி வச்சு நடந்துக்கலாம்னா அப்படி கால் இருந்தால் இந்த மாதிரி மீச்சிக்கலாம்னா அந்த காயை மீச்சிடக்கூடாது. காய்க்கு இடவெளிக்குள்ளே இருக்கக்கூடிய மண்ணை நம்ம கொஞ்சம் மீச்சு விட்டுக்கலாம். மீச்சு விட்டால் கொஞ்சம் இடிக்கிறோம், கொஞ்சம் காய் அங்கிட்டு சாயாமல் நல்லாயிருக்கும்.